வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்னஞ்சிறு கிளியோட புது எபிசோட் மைடிய செல்லக்குட்டீஸ். என்ன எல்லாரும் ரொம்ப சூப்பரா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம நிறைய புது விஷயங்கள் பார்க்க போறோம். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வழக்கமாக பண்ற டங் ட்விஸ்டர்ல அதுலயும் ஃப்ரெஷ்ஷான ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம அருணகிரிநாதர் அவர்கள் எழுதிய ஒரு பாடலை தான் கத்துக்க போறோம் இந்த டங் ட்விஸ்டர்ல. ஆனால் அது 4 லைன் அப்படிங்கிறதுனால ஒரு எபிசோட்லயும் ஒரு லைன்ல கத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லைன். இது ரொம்ப கஷ்டம் தான், பட் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும். திதத்தத்த தித்த திரிதாதை தாதது தித்த திதா. திதத்தத்த தித்த திரிதாதை தாதது தித்த திதா. இப்போ ஃபாஸ்டா சொல்லலாமா? திதத்தத்த தித்த திரிதாதை தாதது தித்த திதா. இதை சொல்லி பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். என்ன குட்டீஸ், இந்த ட்ரிக்கியான டங் ட்விஸ்டரை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா? நீங்க இதே ஜோஷோட இருக்கும்போது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செக்மெண்டான சுரம் கற்றல்ல இன்னைக்கு கீதம் தான் நம்ம பாட கத்துக்க போறோம். இதை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வராங்க சமய ஐஸ்வர்யா அவர்கள். வாங்க போய் பாடிட்டு வரலாம். சுரம் கற்றல். சுரம் கற்றல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சமய ஐஸ்வர்யா. ஹாய் குட்டீஸ். ஹாய் அக்கா. போன வாட்டி நம்ம தாட்டு வரிசை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஒரு கீதம் பார்க்க போறோம். பாடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? சா பா சா 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 பா பா சா சா பா பா சா. சா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கீதம் வந்து ஸ்ரீ கணநாதர். இந்த பாட்டோட கம்போசர் வந்து புரந்தரதாசர். ஓகேவா? ஓகேக்கா. ஸ்ரீ கணநாத ஸ்ரீ கணநாத சிந்துரவர்ண சிந்துரவர்ண கருண சாகர கருணாசரக கரிவதனா கரிவதனா லம்போதர லம்போதர லகுமிகர லகுமிகரா அம்பசுத அம்பாசுத அமர வினோத ஆவரவிருத லம்போதர லம்போதர லகுமிகர குமிகரா சித்தச்சாரண சித்தச்சாரண கணசேவித ஞானசேவித சித்தி விநாயக சித்தி விநாயக தே நமோ நமோ ஏ நமோ நமோ லம்போதர லம்போதர லகுமிகர லகுமிகரா சகல வித்யா சகல கீத்யா ஆதி பூஜித ஆதி பூஜித சர்வோத்தம சர்வோத்தம தே நமோ நமோ ஏ நமோ நமோ லம்போதர லம்போதர லகுமிகர. லகுமிகரா. அவ்வளோதான், முடிஞ்சது இன்னைக்கு. ஓகே, அடுத்த எபிசோட் மீட் பண்ணலாம். பாய். பாய் அக்கா. வெரி லவ்லி குட்டீஸ். அடுத்ததாக நம்ம பார்க்க போற செக்மெண்ட் கதைக்கிளி. இது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கக்கூடிய, ஹாப்பியா வச்சுக்கக்கூடிய ஒரு செக்மெண்ட் இல்லையா? இதை நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக தான் வராங்க அம்புஜவல்லி நாகராஜன் அவர்கள். வாங்க கதை கேட்டு என்ஜாய் பண்ணலாம்.
கதைக்கிளி. இன்னைக்கான கதைக்கிளி நிகழ்வுல நாம கேட்க போற கதை ஒரு சுவையான இனிப்பான ஒரு பலகாரத்தை பத்தின கதை. கேட்கலாமா? அப்போ கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா, கதை கேட்கலாமா. ஒரு ஊர்ல ராசையா ராசாத்தி 2 பேர் இருந்தாங்க, கணவன் மனைவி. அப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தது. அந்த காலத்துலலாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு பஸ்ஸு, ட்ரெயின், காரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ராசாத்திக்கு கல்யாணம் ஆனதும் ராசாத்தி என்ன பண்ணாங்க, அவங்க ஊரை விட்டுட்டு ராசையாவோட ஊரில் இருக்க ஆரம்பித்தாங்க. தினம் காலையில் ராசையா என்ன பண்ணுவார், ராசாத்தி நான் வயலுக்கு வேலைக்கு போயிட்டு வரேன், போயிடுவாங்க. அப்புறமா ராசாத்தி என்ன பண்ணுவாங்க, காலையில் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சு சமைச்சு சாப்பாடை எடுத்துட்டு வயலுக்கு போய் ராசையாவுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. 2 பேர் சாப்பிடுவாங்க, ராசாத்தி வீட்டுக்கு வந்துடுவாங்க. சாயந்தரம் வயல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராசையாவும் வீட்டுக்கு வந்துடுவார். எல்லாம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ராசையா வீட்டுக்கு வந்தப்போ ராசாத்தி அப்படின்னு அழுதுட்டு இருந்தாங்க. ராசையாவுக்கு ஒரே கவலையா போச்சு. என்னாச்சு ராசாத்தி, ஏன் அழுற, என்ன பிரச்சனை? எங்க ஊர்ல இருந்து மாயாண்டி அண்ணன் வந்திருந்தாரு. அவர் சொன்னாரு, இப்ப அறுவடை சமயம் இல்ல, அப்பாவும் அம்மாவும் தனியா ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம். நீங்க வேணா போய் ஒரு வாட்டி எங்க அப்பா அம்மாவை பார்த்து ஏதாச்சும் உதவி வேணும்னா செஞ்சுட்டு வரீங்களா? ஆத்திரி பாட்சா அப்படின்னாரு ராசையா. அவ்வளவுதானே, இது என்ன பெரிய விஷயம், நான் போய் பார்த்துட்டு வரேன். இதுல பாருங்க, இந்த ஆத்திரி பாட்சான்னா என்ன, அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? இல்ல. இப்போ இவருக்கு ராசையாக்கு எப்படின்னா, ஏதாவது சந்தோஷமா நடந்தாலோ இல்ல ஏதாவது ஆச்சரியமா நடந்தாலோ இல்ல கோபம் வந்தாலோ என்ன வந்தாலும் உடனே என்ன சொல்வாரு, ஆத்திரி பாட்சா. என்ன சொல்வாரு? இன்னொரு தடவை சொல்லுங்க. அடுத்த நாள் காலையில ராசையா கிளம்பிட்டார். கவலைப்படாத ராசாத்தி, நான் போய் உங்க அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துட்டு வரேன். ஒரு பைய எடுத்துட்டாரு, கிளம்பிட்டாரு. தன்னண்ணே தன்னண்ணா தன்னண்ணா நான் நன்னே, எங்க எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். தன்னண்ணா தன்னண்ணா தன்னண்ணே நான் நன்னே நன்னே நன்னா, தன்னண்ணே 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 நான் நன்னே நன்னே நன்னா. நடந்து சொன்னேன்ல, பஸ்ஸு கிடையாது, காரு கிடையாது, ஒன்றும் கிடையாது. நடந்து போய் அவங்க மாமியார் ஊருக்கு வந்தார். மாமியார் வீட்டு வாசல்ல போய் நின்னாரு. அத்தை எப்படி கூப்பிட்டாரு, அத்தை. அவங்க அம்மா மாமியார் வந்தாங்க. அட மாப்பிள்ள, நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐயோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. வாங்க உள்ள வாங்க. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலையே. உங்களுக்கு காப்பி தண்ணி வேணுமா? நீ இல்லை பலகாரம் செய்யற சாப்பிட்றீங்க. அத்தை எனக்கு எதுவும் வேண்டாம். ராசாத்தி சாப்பாடு கட்டி கொடுத்தா நான் வர வழியிலேயே சாப்பிட்டுட்டேன். ராசாத்திக்கு ஒரே கவலை, நீங்களும் மாமாவும் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு. மாமா எங்க, நான் அவருக்கு என்ன உதவி வேணுமோ செஞ்சுட்டு போறேன். அட மாப்பிள்ள, நீங்க ரொம்ப நல்லவர் மாப்பிள்ள. அவங்க மாமா அதான் அந்த வயக்காட்டில் இருக்காரு, நீங்க போயிட்டு வாங்க. சரி அத்தை, நான் போயிட்டு வரேன். நான் போய் மாமாவை பார்த்து ஏதாச்சும் உதவி வேணா செஞ்சுட்டு வரேன். போயிட்டாரு ராசையா. இங்கே அவங்க மாமியாருக்கு என்ன தோணுச்சு, அட மாப்பிள்ளை வந்திருக்காரு, அவருக்கு ஏதாச்சும் இனிப்பா நல்ல பலகாரம் செஞ்சு கொடுக்கணுமா வேண்டாமா? செஞ்சு கொடுக்கணும்ல. என்ன செய்யலாம்னு யோசிச்சாங்க. என்ன செய்யலாம் நீங்க சொல்லுங்க, என்ன பலகாரம் செய்யலாம்? கேக் பலகாரம் செய்யலாமா? வேற என்ன செய்யலாம்? லட்டு செய்யலாமா? வேற என்ன செய்யலாம்? பாயசம் செய்யலாம். வேற என்ன செய்யலாம்? வடை செய்யலாம், ஐஸ்கிரீம் செய்யலாம். இதெல்லாம் யோசிச்சாங்க அவங்களுக்கு தோணுச்சு, கொழுக்கட்டை செஞ்சு போடலாம் நம்ம மாப்பிள்ளைக்கு. கொழுக்கட்டை அவருக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். உடனே கூப்பிட்டாங்க, ஏ ராக்கா முக்கா எல்லாரும் வாங்க. உடனே எல்லாரும் ஓடி வந்தாங்க.
அந்த காலத்தில் நான் சொன்னேன்ல, எப்படி பஸ்ஸு கார்லாம் இல்லையோ அதே மாதிரி கிரைண்டரு மிக்சி அதெல்லாம் கிடையாது. அரிசி மாவும் கிடையாது. அரிசி என்ன பண்ணணும், நம்ம தான் இடிக்கணும். எல்லாரையும் கூப்பிட்டாங்க, அரிசி இடிச்சு கொடுங்கடி அப்படின்ட்டு அரிசியை போட்டு கூத்த ஆரம்பிச்சாங்க. எப்படி, பச்சை அரிசி மாவிடிச்சு டக்கு 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 டக்கு. சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். டக்கு 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 வேகமா டக்கு 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 டக்கு. அரிசி மாவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அடுப்புல ஒரு பாத்திரத்துல தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சாங்க. கொதிக்க ஆரம்பிச்சு எங்க எல்லாருக்குமே இப்போ அந்த அரிசி மாவை தூக்கி அதுல போட்டாங்க. எங்க போடுங்க பார்க்கலாம் எல்லாரும். போட்டுட்டு கலர ஆரம்பிச்சாங்க. கலரி விட்டு கலரி விட்டு கலரி விட்டு கலரி விட்டு கலரி விட்டு கலரி எடுத்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கொழக்கட்டைக்குள்ள இனிப்பா இருக்கும் தெரியுமா, அதை பண்ணணும்ல. தேங்காய் எடுத்தாங்க, உடைச்சாங்க. எல்லாரும் தேங்காயை உடைங்க பார்க்கலாம். உடைச்சே துருவ ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் துருவுங்க. துருவு 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 துருவு. தேங்காய் துருவி வச்சாச்சு. அதுல என்ன போடணும் இனிப்புக்கு? வெல்லம் போடணும். வெல்லத்தை எடுத்து இடிச்சாங்க. இங்க இடிங்க பார்க்கலாம். இடி 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 இடி. வெல்லத்தை அந்த தேங்காயில போட்டு கலந்து கலந்து ஆச்சா. இப்போ அந்த அரிசி மாவு கொஞ்சம் எடுத்தாங்க. எல்லாரும் எடுங்க, கொஞ்சோண்டு அரிசி மாவு உள்ளங்கையில் வைங்க. வச்சு உருட்டினாங்க. உருட்டி அதை ஒரு சின்ன சொப்பு கப்பு மாதிரி பண்ணுங்க பார்க்கலாம் எல்லாரும். கப்பு மாதிரி மெதுவா 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 பிஞ்சிட போகுது. அந்த கப்பை இந்த கையில் வச்சுக்கோங்க. இங்கேருந்து கொஞ்சம் அந்த இனிப்பாக செஞ்சோம்ல, அதுக்கு பேர் என்ன? பூரணம். சொல்லுங்க. கொஞ்சம் பூரணம் தேடுங்க, அதுக்குள்ள வைங்க, அதை மூடுங்க. ஒரு கொழக்கட்டை ரெடி. அடுத்தது அடுத்த மாவு ஒரு அப்படி கப் பூரணம் உள்ள வச்சு மூடு. அடுத்த குழம்பு திரும்பி அடுத்தது அடுத்தது. சீக்கிரம் மாப்பிள்ளை வந்துருவாரு. சீக்கிரம் 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 சீக்கிரம். நிறைய கொழக்கட்டை பண்ணி வச்சுட்டாங்க உங்க மாமியார். இப்போ வந்தார் யாரு? நம்ம ராசையா. அத்தை, நான் மாமாவை பார்த்துட்டேன், அவருக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் செஞ்சுட்டேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் திருப்பி அடுத்த வாரம் வந்து பார்க்குறேன். மாப்பிள்ளை ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை, வாங்க வந்து பலகாரம் சாப்பிட்டு போங்க. கொடுங்க கொடுங்க அத்தை. இலைய போட்டாங்க. அதில் 1 2 3 4 5 6 கொழக்கட்டை வச்சாங்க. பாருங்க, ராசையா இதுக்கு முன்னாடி கொழக்கட்டை சாப்பிட்டதே இல்லை, கொழக்கட்டையை பார்த்தது கூட இல்லை. அது என்னன்னே அவருக்கு தெரியல. இருந்தாலும் கையில் எடுத்தார். எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். அந்த மூக்குக்கிட்ட கொண்டு போனதும் அந்த வாசம், ஆஹா, அப்படி அதை வாயில போட்டதும் அந்த மாவும் அந்த அடுத்த கொழக்கட்டை ஆஹா அடுத்தது அடுத்தது அடுத்தது. அத்தை, இன்னும் கொஞ்சம் கொழக்கட்டை கிடைக்குமா அத்தை? அட மாப்பிள்ள, உங்களுக்கு இல்லாமையா? திருப்பி கொண்டு வந்து அத்தை வச்சாங்க. இவர் என்ன பண்ணாரு? இன்னும் கொஞ்சம் எல்லா கொழக்கட்டையும் காலி பண்ணிட்டாரு இவர். போயிட்டு வர அத்தை. போறதுக்கு முன்னாடி, அத்தை, இந்த பலகாரத்துக்கு பேர் என்ன அத்தை? கொழுக்கட்டை. என்ன மாப்பிள்ள, இது தெரியாதா? இது பேரு கொழுக்கட்டை. சரிங்க அத்தை, நான் ராசாத்திய எனக்கு செஞ்சு கொடுக்க சொல்றேன். கிளம்பிட்டாரு. பேர் மறக்காம இருக்கணுமே சொல்லிட்டே போனாரு. கொழுக்கட்டை 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 கொழுக்கட்டை. என்ன சொன்னாரு? கொழுக்கட்டை 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 கொழுக்கட்டை. அப்படி சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்கிறப்ப ஒரு கல் இருந்துச்சு பாருங்க, தடுக்கி விட்டுச்சு. தடுக்கி விட்ட உடனே, தடுக்கினா அவர் என்ன சொல்லுவாரு? என்ன சொல்லுவாரு? அத்திரி பச்சா. அத்திரி பச்சா. பலகாரம் பேர் என்ன? என்ன? அத்திரி பச்சா கொழுக்கட்டை. அத்திரி பச்சா கொழுக்கட்டை. என்ன சொன்னாரு? அத்திரி பச்சா கொழுக்கட்டை. அத்திரி பச்சா கொழுக்கட்டை. அத்திரி பச்சா கொழுக்கட்டை. அத்திரி பச்சா கொழுக்கட்டை. போயிட்டே இருக்கிறப்ப மேல பறந்து போச்சு பாருங்க ஒரு காக்கா. காக்கா 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 அப்படி பறந்துட்டே போய் அவர் மேல சத்து. உடனே அவர் திருப்பி என்ன சொன்னாரு? அத்திரி பச்சா.
சுற்றி மத்தி பார்த்தாரு, ஒரு இலை இருந்துச்சு, இலையை எடுத்து தொடச்சி சரி பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இப்போ என்ன மறந்து போச்சு? பலகாரம் பேர் மறந்து போச்சு. என்னதான் ஞாபகம் இருந்துச்சு? அத்திரி பச்சா மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு. அத்திரி பச்சா, அத்திரி பச்சா, அத்திரி பச்சா, அத்திரி பச்சா, அத்திரி பச்சா, அத்திரி பச்சா, அத்திரி பச்சா. போயிட்டாரு வீட்டுக்கு. ராசாத்தி வந்தாங்க. என்னங்க, எங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க ராசாத்தி, நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு வேணுங்கிற உதவியெல்லாம் நான் செஞ்சுட்டேன், நீ கவலையே படாத. அடுத்த வாரம் நான் திருப்பி போயிட்டு வரேன். சரி வாங்க, சாப்பிட்டீங்களா? பசிக்குதா? ஆமாம் ராசாத்தி, உங்கள் அம்மா ஒரு பலகாரம் செஞ்சு கொடுத்தாங்க. ஆஹா, நீ அதை திருப்பி செஞ்சு கொடுக்குறியா எனக்கு? அட என்ன இப்படி சொல்லிட்டீங்க, சொல்லுங்க என்ன பலகாரம் அது? அது 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 அத்திரி பச்சா, அத்திரி பச்சா செஞ்சு கொடுக்குறியா? அத்திரி பச்சாவா? அப்படி ஒரு பலகாரம் எனக்கு தெரியவே தெரிய. அட ராசாத்தி, நீ மறந்துருப்ப. அது ரொம்ப ரொம்ப இனிப்பா இருந்துச்சு, உங்க அம்மா செஞ்சு கொடுத்தாங்க. ஆஹா, அந்த சுவைய நாக்கிலேயே நிக்குது. அத்திரி பச்சா செஞ்சு கொடுக்குறீங்க? அட என்னங்க நீங்க, எங்க அம்மா செய்யற எல்லா பலகாரமும் எனக்கும் செய்ய தெரியும். அத்திரி பச்சான்னு ஒரு பலகாரம் எங்க அம்மா செஞ்சதே கிடையாது. உனக்கு செய்ய தெரியலன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்லு. உங்க அம்மா இப்பதான் செஞ்சு கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன், இப்படி சொன்னேன். அட இல்லைங்க, அத்திரி பச்சான்னு ஒரு பலகாரமே கிடையாது. இருக்குங்கிற இல்லைங்க, இருக்குங்கிற இல்ல, இருக்கு இல்ல, இருக்கு இல்ல. உடனே கோவம் வந்துச்சு பாருங்க ராசியாக்கு. ஒரு கரண்டி எடுத்தாரு. நான் இருக்குன்னு சொல்றேன்ல அப்படின்னு கரண்டியை தூக்கி டாமால்னு கீழே போட்டார். ஆனா கீழே போட்ட கரண்டி என்னாச்சு? அப்படியே பறந்து போய் ராசாத்தி நெத்தியில போய் டப்புன்னு இடிச்சு கீழே விழுந்துச்சு. இப்ப நெத்தியில அடிச்ச உடனே ராசாத்தியோட நெத்தி வீங்கிருச்சு. அத்திரி பச்சான ஒரு பலகாரமே இல்ல சொல்றேன், என்ன பண்ணிட்டீங்க? அப்படின்னு ராசாத்தியால பக்கத்து வீட்டில் ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டி உள்ள வந்தாங்க. இந்த சத்தத்தெல்லாம் கேட்டு, அடியே என்ன நடக்குது இந்த வீட்டுல? ஒரே சத்தமா இல்ல இருக்குது. ஏ ராசையா, என்னடா பண்ண? போனாங்க ராசாத்தி கிட்ட. அடியே ராசாத்தி, என்னாடி இது? உன் நெத்தி இப்படி கொழுக்கட்டை மாதிரி வீங்கி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ராசையா, அடா ஆமா, அது பேரு கொழுக்கட்டை தான், நான் அத்திரி பச்சான்னு மறந்து போய் சொல்லிட்டேன். ராசாத்தி கோச்சிக்காத கண்ணு, நான் உனக்கு மருந்து போட்டு விட்றேன். நான் ஒன்றும் அடிக்கவே இல்லை, நான் கரண்டியை கீழே தானே போட்டேன், அதுவாக தானே வந்து ஒன்று அடிச்சுது, அது பேர் கொழுக்கட்டை. மறந்துட்டேன் மன்னிச்சுக்கோ. ராசாத்தி எந்திரிச்சாங்க, கண்ணை தொடச்சிக்கிட்டாங்க. சரி போனா போகுது, இந்த கொழுக்கட்டை தானே எனக்கு நல்லா செய்ய தெரியும், நான் உங்களுக்கு இப்போவே கொழுக்கட்டை செஞ்சு தரேன். போனாங்க, வேகமாக என்ன செஞ்சு கொடுத்தாங்க? கொழுக்கட்டை செஞ்சு கொடுத்தாங்க. ராசையாவும் ராசாத்தியும் நல்ல கொழுக்கட்டை சாப்பிட்டு அன்னைக்கு சந்தோஷமா தூங்குனாங்க. அதோட இந்த கதையும் முடிஞ்சு போச்சு, கதையும் முடிஞ்சு போச்சு, கதையும் முடிஞ்சு போச்சு, கதையும் முடிஞ்சு போச்சு. வாவ் குட்டீஸ், ரொம்ப எங்கேஜிங்காக இருந்ததுல கதை. நானுமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன். நம்ம எல்லாரும் இதே ஜோஷோட இருக்கும்பொழுது உங்க எல்லாருக்கும் குவிஸ் ஃபார் த டே. இது ரொம்ப ஈஸி தான், பட் நீங்க யோசிங்க. ஜான்சி ராணி லட்சுமிபாய்க்கு முன்னாடியே ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் தொடுத்த வீரமங்கை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ராணி. அவங்க யார் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள லவ்லி செல்லக்குட்டீஸ், இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் இன்னொரு சின்ன ஹிண்ட். இந்த ராணி சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. அண்ட் இவங்க கிட்ட கமாண்டரா ஒர்க் பண்ணவங்க தான் குயிலி. அண்ட் இவங்க செல்ஃப் சாக்ரிஃபைஸ் பண்ணி பிரிட்டிஷ் ஆர்மர்ஸ் எல்லாம் வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்க. தட் இஸ் சோ கிரேட் இல்லையா? ஸோ இந்த ராணி யார் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருங்க. அதுக்குள்ள நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான வண்ணக்கிளியில போய் இன்னைக்கு நம்ம கோஸ்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு கத்துக்கலாம். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வராங்க செலின் சபாஷினி அவர்கள். வாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். வண்ணக்கிளி. Hello DD Tamil Kutties, welcome to our arts and crafts show. So இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். இட்ஸ் கால்ட் அ ரோப் மேட். ஓகே,
ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம். ஸோ ஐ ஹேட் சம் CDs அட் ஹோம். வேஸ்டான CDஸ்லாம் உங்கள்கிட்ட இருக்குல்ல வீட்டில். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா பேஸ்க்காக வேஸ்டான CDs யூஸ் பண்ணுறேன். ஓகே, இந்த பெயிண்ட்லாம் என்னது? இந்த பெயிண்ட் வந்து we are going to paint on the mat. சரியா, அது வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக நம்ம பெயிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, எனி அதர் டவுட்ஸ்? வேற ஏதாவது ரோப் யூஸ் பண்ணலாமா இல்லை இது மட்டும் தான் யூஸ் பண்ணணுமா? ஓகே, வெயிட், I'll tell you. இந்த ரோப்பை வந்து நம்ம சணல் கயிறுன்னு சொல்லுவோம். சரியா, you can also call it as jute rope. ஓகே, திஸ் இஸ் நார்மலி யூஸ்ட் இன் இந்த பார்சல்லாம் பேக் பண்ணுறது பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி கட்டும் போது, லக்கேஜ் கட்டும் போதெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து டிஃப்ரெண்ட் யூசஸ் இருக்குது, ஆனால் நம்ம வந்து இது வந்து கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கயிறுலாம் இருக்குது, நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் தென் இது சிடிஸ் நம்ம இதை வந்து பேஸ்க்காக யூஸ் பண்ண போகிறோம். பேஸ் நம்மளுக்கு எதாவது வேணும், ரைட்? ஸோ இது பிளாஸ்டிக்காக இருக்கிறனால நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும், கோஸ்டர் சைஸ். அண்ட் இது ஆல்ரெடி சர்க்கிளாக இருக்குது. we are going to make circle mats. Okay, so we are going to repurpose this. ஸோ இது வந்து க்ளூ. ஓகே, நான் என்ன க்ளூ யூஸ் பண்ண போகிறேன்னா இது வந்து சிந்தட்டிக் வுட் க்ளூன்னு சொல்லுவாங்க. ஏன் வுட் க்ளூ? ஏன்னா ஃபர்னிச்சர்ஸ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணலாம், ஆனால் ஸ்கூல் ஃபெவிகால் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஹார்ட்வேர் ஸ்டோர் போகிறீங்களே, எலக்ட்ரிக் ஹார்ட்வேர் ஸ்டோர், அப்பட்ட போய் க்ளூ கேளுங்க. வுட் க்ளூ கேட்டிங்கன்னா அதை வச்சு நம்ம பண்ணோன்னா நல்லா டைட்டாக நல்லா ஸ்டிக் ஆயிரும். ஓகே, ஸோ ஷெல் வி ஸ்டார்ட் ஆர் ஒர்க்? இந்த CD நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஹோல் இருக்கா, நம்ம வந்து பேப்பர் டேப் வச்சு கன்சீல் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் யூ ஆர் யூஸிங் அ CD, if you're using a cardboard, no problem, you will already have a nice hard cardboard. Okay, சரியா? So ரெண்டு sides I have covered the hole. Now நம்ம என்ன பண்ணலாம்னா take a glue on one of your CDs and start applying. Okay, தெரியுதா இந்த க்ளூ எவ்வளோ திக்காக இருக்குன்னு? பேஸ்ட் மாதிரி, க்ரீம் மாதிரி. இப்போ இதே நீங்கள் ஃபெவிகால் உங்களோட பாட்டிலேருந்து யூஸ் பண்ணால் அது கொலன்னு ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப உங்களுக்கு இட் வில் நாட் ஸ்டிக் தட் ஃபாஸ்ட், ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரோப் எடுத்துப்போம். கேன் யூ see the twist? தெரியுதா உங்களுக்கு ட்விஸ்டிங்க? கேன் யூ see ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்களே? இந்த ட்விஸ்ட் பண்ணியே நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இந்த எட்ஜில் கொஞ்சம் க்ளூ போட்டுக்குங்க. எப்படி அவங்க எப்படி ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி யூ ஹாவ் டு மேக் அ ஸ்மால் ஸ்டார்டிங். தெரியுதா? ஐ ஹவ் ஜஸ்ட் ட்விஸ்டட் இட். கேன் யூ see? I have just twisted it. It will take some time. If you feel it's not sticking, you can take more glue and stick it. Center correct stick ஆகலினா இன்னும் கொஞ்சம் glue போட்டு stick பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி சம்டைம்ஸ் பிரிஞ்சு வரும். அப்போ என்ன பண்ணுங்க, glue add பண்ணுங்க and keep pressing it down. This is a messy work, but இதோட end result ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம இது எட்ஜ் முடிக்க போகிறோம். தெரியுதா உங்களுக்கு? இதுக்கு மாரி நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. CD முடிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இதை எப்படி ஸ்லாண்டிங்காக கட் பண்ணுவீங்க. இப்படி கட் பண்ணாதீங்க, இப்படி ஸ்லாண்டிங்காக. தெரியுதா? கட் இட் ஸ்லாண்டிங். ஸோ திஸ் இஸ் ஹவு இட் வில் லுக். ஸோ இதை நல்லா ட்ரை பண்ண வைக்கணும் ஒன் ஃபுல் டே. ஓகே, ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணுறப்ப we will use very simple designs. Okay, so take your water. You can use acrylic colors. Paint எடுத்தோன்னே mix பண்ணிட்டு then let's make a circle. இப்போ நம்ம வந்து ஒரு பிங்க்கில் ஒரு ஷேப் பண்ணிக்கிட்டோம், ஒரு எல்லோவில் ஒன் பண்ணிக்கிட்டோம். நீங்கள் என்னென்னா இந்த பார்ட் காட்டணும். இந்த ஒரிஜினல் கலர் இருக்குல்ல, இந்த கயிறோட ஒரிஜினல் கலர்
நீங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணக்கூடாது. இதோட ஒரிஜினல் அந்த ஒரு கலர் இருக்குல்ல, ரா கலர், அது நீங்கள் காட்டணும். அதுக்கு மேலே எங்கெங்கே டிசைன்ஸ் வேணுமோ அங்கே மட்டும் போடணும். ஸோ நவ் லெட்ஸ் மேக் சம் லீவ்ஸ். ஒரு கேப்பும் ஃபில் ஆகிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கேப் ஃபில் ஆகலினா பார்க்குறக்கு நல்லா இருக்காது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐவ் டன். தெரியுதா? பெனிசி, நான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டேன், ஒரு ஹாஃப் சர்க்கிள் போட்டேன், ஒரு ஃபியூ லீவ்ஸ் போட்டேன், அவ்வளோதான். தென் இந்த நேச்சுரல் கலர் இருக்குல்ல, அது தெரியணும், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் யுவர் கோஸ்டர் ரெடி. அதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, we are going to add a paper. இப்படியே நம்ம வச்சோன்னா நல்லா இருக்கா? ஃபினிஷிங் இல்லாமல் நல்லா இருக்காதுல்ல? ஸோ what we are going to do is, we are going to take a paper, nice any thick paper. லாஸ்ட் இயரோட ஓல்டு கேலண்டர்ஸோட பேப்பர்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். அந்த பேப்பரை நீங்கள் எடுத்து இங்கே க்ளூ போட்டுக்குங்க, சரிங்களா? ஸோ இதோட அவுட்புட் தான், ஃபைனல் அவுட்புட் தான் திஸ் வித் த பேப்பர் அட் த பேக். ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் சாம்பிள்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன் ஆர்ட் கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், குட்டி குட்டி உங்களை மாதிரியே ஸ்டூடெண்ட்ஸ் சம் ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ we made a very cute mat out of waste, you can say, out of rope and out of CDs, and we really enjoyed doing this art today. So let's meet at the next segment with more exciting arts and crafts. Let's say bye. சூப்பர் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் கோஸ்டர் எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ நம்மளோட குவிஸ்க்கான ஆன்சர் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களா? சிவகங்கை மாவட்டத்தின் ராணி, ஃப்ரீடம் ஃபைட்டர், இட்ஸ் நன் அதர் தேன் த கிரேட் வேலு நாச்சியார் அவர்கள். இன்னைக்கு நிறைய புது புது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டதை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி எக்ஸைட்டிங்கான விஷயங்களோட அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அக்கா பவித்ரா ராஜசேகரன். பை குட்டீஸ்.